ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பக்தநாத சாமுவேல் லாபான். இஸ்ராயல் மற்றும் பாடல் பாகம் 1 ஆகிய புத்தகங்களின் ஆசிரியர். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பெயர் மாற்ற நிகழ்வுகளை குறித்து நாம் வாசித்திருப்போம். உதாரணமாக சொல்லப்போனால் ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுவதை நாம் பார்த்திருப்போம். அதே போல சாரா என்ற பெயர் சாராள் என்று மாற்றப்படுவதை நாம் பார்த்திருப்போம். இந்த 2 பெயர் மாற்ற நிகழ்வுகளை கடவுளே செய்து வைக்கிறார். இந்த பெயர் மாற்ற நிகழ்வுகள் நடைபெற்ற பின்பதாக அவர்களுடைய புதிய பெயர்களாலே அவர்கள் அழைக்கப்படுவதை நாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த வேதாகமம் நெடுகிலும் அவர்களுடைய புதிய பெயர்களை கொண்டே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே போல மற்றொரு பெயர் மாற்ற நிகழ்வு நடைபெறுவதை நாம் காணலாம். அது யாருக்கு என்றால் யாக்கோபு என்ற நபருக்கு பெயர் மாற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. கடவுளே பெயர் மாற்றத்தை செய்து வைக்கிறார். யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ராயல் எண்ணப்படுவாய் என்று அவர் பெயரை மாற்றி வைக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ராயல் எண்ணப்படுவாய் என்று அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆனால் பெயர் மாற்ற நிகழ்வு நடைபெற்ற பின்பும் கூட பெயர் மாற்றத்தை செய்த கடவுளே அவருடைய பழைய பெயரை கொண்டு யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறார். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த வேதாகமம் நெடுகிலும் அவருடைய பெயர் யாக்கோபு என்றும் இஸ்ராயல் என்றும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ஏன் யாக்கோபுக்கு மட்டும் புதிய பெயரால் அவர் அழைக்கப்படாமல் அவருடைய பழைய பெயரும் புதிய பெயரும் சேர்ந்து பரிசுத்த வேதாகமம் நெடுகிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது போன்ற வேதாகமம் சம்பந்தப்பட்ட விடயங்களை குறித்து விரைவில் பெத்தேல் GNM சர்ச் என்னும் யூடியூப் சேனலில் நாம் சந்தித்து பேசுவோம். விரைவில் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.